ஆத்ம நமஸ்காரம். எங்களுடைய சொற்களெல்லாம் செயலாக மாறணும்னா நாங்கள் சில தர்மங்களை கடைபிடிச்சு வாழணும். எங்களுக்குன்னு சில எழுதப்படாத சட்டங்களும் தர்மங்களும் இருக்குது. அதை கடைபிடிச்சி வாழ்ந்தால் மட்டும்தான் எங்களுடைய சொற்கள் செயலுக்கு வரும். ஒரு சொல்லுக்கு எதிர் சொல்லுன்னு ஒன்று உண்டு. இவன் இன்றைக்கி சரின்னு சொல்லுவான், நாளைக்கு மாட்டேன்னு சொல்லிடுவான். ஐயா சொன்னனால தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லுவான். அது நம்மளுக்கும் தெரியும். ஆனால் அதை நம்ம சுற்றி காட்டி வலியுறுத்தி அந்த செயலை செய்யக்கூடாது. நீ இதை செய்கிறியாப்பா? ஆமாம் செய்கிறேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா நாளைக்கு அவன் மாற்றி பேசிடுவான்னு தெரியும். பசிச்சவனுடைய பேச்சுக்கும் புளிச்சேப்பக்காரனுடைய பேச்சுக்கும் நேர் எதிர்மறை வித்தியாசங்கள் இருக்குது. இவன் அப்படிப்பட்ட ஆளுன்னு நம்மளுக்கு தெரியும். தம்பி, நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு நாளைக்கு மாற்றி சொல்லிடக்கூடாது அப்படின்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. எங்களுடைய தர்மத்தில் நாங்கள் இருந்தால் தான் எங்களுடைய வார்த்தைகள் பலிதமாகும். ஆக எதிர்மறை வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஏளனமாகவும் தெரியும், இன்னும் கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு வசதியாகவும் இருக்கும். அப்படியெல்லாம் செய்யக்கூடியவங்க பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஏமாந்து போயிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்கள் தர்மத்தில் நாங்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டால் மட்டும்தான் எங்களுடைய சொல் செயல் எல்லாமே ஒர்க்குக்கு வரும். அதுதான் கிருஷ்ண பரமாத்மா நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன்னு பாடுறது. அதனுடைய பொருள் அதுதான். நாளைக்கு ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க, அதனால தான் செஞ்சேன், இல்லைன்னா நான் செஞ்சுருக்க மாட்டேன், எனக்கு அப்போவே எனக்கு அதில் ஒரு உறுத்து இல்லை, அதில் எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு நாளைக்கு பெரட்டிடுவான். அப்படி பெரட்டினாலும் அதையும் நாங்கள் ஏற்றுக்குருவோம், மறுத்து பேச மாட்டோம். முதல்லையும் அது சம்மந்தமாக பேசி அழுத்தம் கொடுத்து நாளைக்கு நான் மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீ பெரட்டு பேசிடக்கூடாதுப்பா அப்படின்ற வார்த்தைக்கு நாங்கள் போகவும் மாட்டோம். மறுநாள் அவன் பிறண்டு பேசும்போது ஏன் பிறண்டு பேசுனேன்னு கேட்கவும் மாட்டோம். இதுதான் எங்களுடைய தர்மம். ஆக இந்த தர்மத்தை கடைபிடிக்கும் போது தான் நாங்களாக இருக்க முடியும். ஆத்ம நமஸ்காரம்.